எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சக்தி. அஸ்வினும் நானும் விரும்புறோமா? தப்பான நோக்கத்தோட நாங்க அந்த ரூமுக்கு போகல. தயவு பண்ணி நம்புங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை முழுசா நம்புற சக்தி. உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை சொன்ன வரைக்கும் சந்தோஷம். உன்கிட்ட அதுக்காக தான் நான் கேட்டேன். சீதா, சொல்லுங்கம்மா. சக்தியை என்னதான் என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிட்டாலும் அவளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் பெத்தவங்க உங்க சம்மதம் வேணும். அதனாலதான் நான் உங்களை வர வச்சேன். சக்தி அந்த பையனை விரும்புறதா சொல்லிட்டா. நீ என்ன சொல்ற? என் பொண்ணு அவளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கான்னா அது சரியாதான் இருக்கும். எனக்கும் சம்மதம்தாம்மா. நீ என்ன சொல்ற ரத்னம்? நான் என்னம்மா சொல்றது? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேம்மா. அஸ்வின். மேடம். சொல்லுங்க மேடம். நீ சக்தியை உண்மையா தானே விரும்புற? ஆமா மேடம். இவ வாழ்க்கை துணையா உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இவளை நீ ஏமாத்திர மாட்டியே? என் உயிரே இவதான் மேடம். நான் எப்படி இவளை ஏமாத்த முடியும்? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனியும் நாளை தள்ளி போட வேண்டாம். உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இவங்க கல்யாணத்தை ஏன் மேற்பார்வையில இந்த வீட்லயே பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கான ஏற்பாட்டை உடனே ஆரம்பிச்சிடலாம். சக்தி, உன்னோட விருப்பத்தை கேட்டுதான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம்தாம்மா. என்ன ருத்ரா இதெல்லாம்? இவ கல்யாணத்தை நம்ம வீட்ல நடத்தி வைக்கலாம்னு சொல்ற? அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? இதோ அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, வீடு வாசல்ல இருக்கு, அங்க வச்சு கல்யாணம் பண்ணட்டும். வேணும்னா நாம ஏதாவது பண உதவி பண்ணலாம். அதுவும் ஒரு வேலைக்காரி கல்யாணத்தை இந்த வீட்ல நடத்துறது சரியில்லை. அண்ணி, சக்திய நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரப்பவே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட தான் கூட்டிட்டு வந்தேன். இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்ம வீட்லயே அவளுக்கு இந்த கல்யாணத்தை நல்ல முறையில நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அதுக்கு இல்ல ருத்ரா. சக்தியோட கல்யாணம் ஏன் விருப்பப்படி இந்த வீட்ல தான் நடக்கும். இதுக்கு மேல யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். சக்தியும் நானும் லவ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ருத்ராமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ என்ன பண்ணுறது? மேடம், என்ன மேடம்? ஏன் வெளியே போனோமா? வாங்க மேடம். எங்கேயும் போக வேண்டாம், நான் துரைக்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். மேடம், நான் ஒரு சாதாரண டிரைவரு, நீங்கள் சின்ன முதலாளியம்மா. நீங்களே என்ன தேடி வந்து பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் மேடம்? நீ சாதாரண டிரைவர்லாம் இல்லடா, கிரிமினல் டிரைவர். அப்பாவி மாதிரி வேஷம் போட்டு இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்திருக்கேன். ஐயோ, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத கேட்டு எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு மேடம். டேய், அப்பாவி மாதிரி நடிக்காத, அப்படியே குத்தி வாய் உடைச்சிருவேன். மேடம், இப்போ எதுக்கு மேடம் என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம உன்னை என்ன பாராட்டுவாங்களா? அந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நீயா என்ன தேடி வந்து கொடுத்த ஐடியாலாம் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. அந்த வேலைக்காரி மேல இருந்த காதல் மயக்கத்துல நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடக்கூடாதுன்னு அவளோட சேர்ந்து நீயும் பிளான் பண்ணி என்ன காமெடி பீஸா ஆக்கியிருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ, என்ன மேடம் இது? அப்பெல்லாம் எதுவும் இல்லை மேடம். நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அந்த ஐடியாலாம் கொடுத்தேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஹேய், வாய் மூடு. நான் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேனா? நீ யாரு, அந்த வேலைக்காரி யாருன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் பேசுறேன். என் ஃப்ரெண்டுங்களை வச்சு அந்த சக்தியை சின்ன பின்னமாக்க போறேன்னு என்கிட்ட சொன்னது ஒரு நாடகம். அந்த விளக்கு பூஜையில பாஸ்பரஸ கலந்து வச்சா அவ வெந்து கருகிடுவான்னு சொன்னது இன்னொரு நாடகம். அப்புறம் சாமி நகையை அவகிட்ட இருந்து நான் திருடிட்டு வந்துட்டேன்னு டூப்ளிகேட் நகையை என்கிட்ட கொடுத்த பாத்தியா, அதுதான் உச்சபட்ச நாடகம். இப்படி எல்லாத்துலயும் சேர்ந்து 2 பேரும் என்ன முட்டாள் ஆக்கிருக்கீங்க. ஐயோ மேடம், அப்பெல்லாம் எதுவும் இல்லை மேடம். ஹேய், நீ எதுவும் பேசாத. இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொன்ன பின்னான்னு சாத்தனும் போல இருக்கு. இருந்தாலும் எனக்கு நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க. அந்த வேலைக்காரி சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போறல, அதுக்காக உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனாலும் நீயும் அந்த வேலைக்காரியும் பயங்கரமான கேடிங்க தான். நீங்க பார்த்த கொஞ்ச நாள்லயே நீங்க யாருக்குமே தெரியாம லவ் பண்ணி தனியா ரூம் போட்டு ஜாலி பண்ற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு 2 பேரும் நெருங்கிக்கிட்டீங்கல்ல. நான் அவளுக்காக ரூம் போல செல்லக்குட்டி, உனக்காக தான் போட்டேன். பாவம், அவள் உன்னை காப்பாத்துறன்ட்டு தேவையில்லாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டா. கூடிய சீக்கிரம் நம்மளோட வீடியோவை நீ பார்க்கும்போது உனக்கே விஷயம் தெளிவாக புரியும். ஹலோ, என்ன சார் யோசனை? எனிவே, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருமாந்திரம் நடந்துச்சு. அதுக்காக என் மம்மி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்பா. ஒரு டிரைவருக்கு ஒரு வேலைக்காரி, சரியான பொருத்தம் தான். ஆனா ஒண்ணு, என்ன மேடம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே கூடாது. என் மம்மி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின கையோட அவளை கூட்டிட்டு உங்க மாமனார் வீட்டுக்கு ஓடிடணும். என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? அப்ப நாங்க 2 பேரும் பழப்புக்கு என்னதான் பண்றது? ஒண்ணு பண்ணு, நீ துபாய் குவைட்னு ஏதோ ஒரு ஊருக்கு போ. அவளுக்கும் அப்படியே ஒரு விசா அப்ளை பண்ணி கூட்டிட்டு போயிடு. நீ அங்க டிரைவர் வேலை பாரு, அவ ஷேக் வீட்ல பேக் வேலைய பார்க்கட்டும். நல்ல வருமானமும் கிடைக்கும், அங்கேயே பிள்ளை குட்டிங்களா பெத்து நல்லா செட்டில் ஆயிடலாம். மறந்து கூட இந்த பக்கம் தலை வச்சு படுத்துற கூடாது, புரியுதா? சரிங்க மேடம், நீங்க சொன்ன ஐடியா கூட சூப்பரா தான் இருக்கு. நீங்க சொன்ன கண்ட்ரிக்கெல்லாம் நான் விசாக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்றேன் மேடம். நான் சொன்ன மாதிரியே பண்ணணும். அப்படி இல்லாம ஏதாவது டிராமா கிரியேட் பண்ணி இங்கே இருக்கலாம்னு பாத்தீங்க, கம்பி இல்ல கம்பி காய வச்சு உங்க 2 பேருக்கும் சூடு போட்டுருவேன். அப்படி இல்ல அதுக்கு மேலையும் செய்வேன், உனக்கே தெரியும். அதனால கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்க இருந்து கிளம்பணும், என்ன? ஓகே? சூடுனா எனக்கு ரொம்ப பயம் மேடம், அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றாதீங்க மேடம்.
உங்கள் கட்டளை என்னவோ அதை ஒரு விசுவாசியா நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன் மேடம். நம்புங்க மேடம். இந்த பயம் உனக்கு எப்பவுமே இருக்கணும். என்ன சொன்ன? எனக்கு நீ சூடு வைக்க போறியா? நான் உனக்கு எப்படி சூடு வைக்கிறேன்னு பொறுத்து இருந்து பாரு. ஏடா சொல்ற? அனிதாவை கரெக்ட் பண்ண போறது அந்த வேலைக்காரிக்கு எப்படா தெரியும்? சார், நான் பாலாகிட்டையும் வேலுகிட்டையும் அனிதா பற்றி பேசிட்டு இருந்தேன் சார். அது எப்படி அந்த சக்தி கேட்டா சார்? நான் அனிதாவை கூப்பிட்டு ஹோட்டல் போயிட்டு இருக்கேன், பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் சார். அது தெரிஞ்சு நம்ம பசங்கிட்ட சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கி ஓரமாக போட்டாச்சு. அதுக்கு அப்புறமும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வந்து கதவு தட்டிட்டு இருக்கா சார் அவ. இதுல என்னன்னா ருத்ராவும் ரத்னமும் சக்தி அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படிதான் வந்தாங்கன்னு தெரியல சார். அது என்ன பெரிய விஷயமா? சக்தியோட ஃபோன் நம்பரை அந்த அம்மா ஃபேமிலி கால் ட்ராக்கரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே இருந்தாலும் லொக்கேஷனை காட்டி கொடுத்துரும். அந்த அம்மா அப்படிதான் அங்கே வந்திருக்கு. இப்படி சொதப்பிட்டியடா. அந்த அனிதாவை உனக்கு கட்டி வச்சு அந்த பிசினஸ் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினி ருத்ராவோட மருமகன் ஒரு கார் டிரைவர்னு அவ இமேஜை டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னடானா அந்த வேலைக்காரியை லவ் பண்றேன்னு சொல்லிருக்க. இப்போ அந்த ருத்ரா உங்களுக்கு கல்யாண வேலைகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? சார், நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சார் பண்ணேன். அந்த சக்தி தான் உள்ள பூந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டா சார். அந்த வேலைக்கார சக்தியை பற்றி தான் நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமே டேட். அவள் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணா பண்ணுவாள். அந்த பையனோட ஆக்சிடென்ட் கேஸ்லேயே அவள் உள்ளே பூந்து போலீஸில் என்ன மாட்டி விட்டுட்டான். அந்த அனிதாவை பத்திரமா காப்பாற்றினவ தான் அவள் கதையை அப்போவே முடிச்சிருந்தோம்னா நம்ம நினச்சது நடந்திருக்கோம். அவளை விட்டு வச்சது தான் ரொம்ப தப்பாக போச்சு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ரகு சார். சக்தி வரத்துக்கு முன்னாடியே அனிதாவோட வீடியோ நான் எடுத்துட்டேன். என்ன நினைச்ச மாதிரி விதவிதமான ஆங்கிள் எல்லாம் வச்சு எடுக்க முடியல. அதான். டேய், என்னடா சொல்ற? வீடியோ எடுத்துட்டியா? எங்க காட்டு. இதை ஏன்டா என்கிட்ட முதலே சொல்லல? எங்க சார் சொல்ல விட்டீங்க? சக்தி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு தான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க நம்ம பிளான் சொதப்பிடுச்சோன்ற டென்ஷன் தான்டா. ஆனா நீ அந்த பிரச்சனையிலையும் கொடுத்த வேலையை தரமா பண்ணிருக்க. எனக்கு அது போதும்டா. இதை வச்சு அந்த ருத்ராவை நான் நடுநடுங்க வச்சிருவேன். அஸ்வின் பக்காவா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டான். இதெல்லாம் சூப்பர் தான் டேட். ஆனா அந்த ருத்ரா இவனுக்கும் அந்த சக்திக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றாங்களே, அது என்ன செய்யறது? ரகு சார், அனிதாவோட வீடியோவை வச்சு மிரட்டி தான் சக்தியை ருத்ராமா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதே வீடியோவை வச்சு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லுன்னா சொல்ல போறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரகு சார். அப்படி பண்றது தாண்டா பெரிய முட்டாள்தனமா இருக்கும். நீ எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த ருத்ரா நினைச்ச மாதிரியே நடக்கட்டும். அது எதையும் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். கடைசி நேரத்துல பொண்ணை மட்டும் மாத்தினா போதும். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சக்திக்கு பதிலா அனிதா கழுத்துல நீ தாலி கட்ட போறேன்னு சொல்றான். இந்த கல்யாண சம்பந்தமா ருத்ரா என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டு. வேற எதுவும் பேசிக்காத. ருத்ராவை என்ன பண்ணணும், எப்படி அடிச்சு வீழ்த்தணுன்றத நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்துல நாம வைக்க போற செக்
எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்களா சார், நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். ஏன் டேட், இப்போ சக்திக்கு எல்லா விஷயமும் தெரியும். அஸ்வின் அனிதாவோட வீடியோவை காட்டினதுனால அவளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அமைதியா இருக்கா. ஆனா கடைசி நேரத்தில் வேற மாதிரி பிளான் பண்ணி ருத்ரா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? அஸ்வின் ரொம்ப புத்திசாலிடா. அவளை இவன் டீல் பண்ணிப்பான். டேய் அஸ்வின், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அனிதா தான் உனக்கு பொண்டாட்டி. இதுல எந்த தப்பு நடந்துடக்கூடாது. சரி ரகு, டேட், இந்தாங்க டேட். இந்தா ஐயோ சார், சார் உங்கள் முன்னாடி எப்படி சார்? நீ கூடுறா, நான் அங்க போயிடுறேன். அவ அந்த வேலைக்காரியை நெருங்க வர வச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இவ தான் அவனுக்கு காதல் வலைய விரிச்சு விழ வச்சிருப்பா. அப்படி இல்லைன்னா பட்ட பகல்ல அவன் கூட ரூம் போட்டு தங்குற அளவுக்கு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போவாளா? எனக்கும் அதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. லவ் பண்றது கூட சரிதான், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையோட தனியா போய் தங்குறது தப்பு தானே? அப்படி தங்குனதும் நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எங்க அவ சிவாவை வளைச்சு போட்டுருவாளோன்னு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்கு. ஆனா என்ன, அவளை ரெஸ்டாரண்ட்ல வச்சு கையும் களவுமா பிடிச்சதும் உங்க தங்கச்சி என்ன பண்ணிருக்கணும்? உன்ன மாதிரி ஒழுக்கங்கட்டவளா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவளை அப்படியே அவ அப்பா வீட்டுக்கு அடிச்சு துரத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியெல்லாம் செய்யாம அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னா அதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. நீ சொல்றது சரிதான் இந்து. ருத்ரா இப்படி சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பயாவது உங்க தங்கச்சிய பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் உங்க தங்கச்சி கிட்ட பேசினப்போ அத பத்தி இப்ப பேச வேணாம், அதுக்கான நேரம் வரும்போது நானே உன்கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னா. ஆனா இப்ப பாருங்க, ஒரு வேலைக்காரியோட கல்யாணத்தை நம்ம வீட்லயே வச்சு நடத்த போறா. ஒரு மங்களகரமான காரியம் யாருக்கு நடக்கணும்? நம்ம பிள்ளைங்களுக்கா இல்ல அந்த வேலைக்காரிக்கா? இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? சரி விடு, இந்த கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது சகிச்சுக்க வேண்டியதா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டிரைவரோட அவளையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க தொல்லையே இருக்காது. நீயும் அனிதாவும் நிம்மதியா இருக்கலாம். இப்படி ஒரு நல்லது நடக்க போறதுங்கிறதுனாலதான் உங்க தங்கச்சி கிட்ட நான் பேச்ச குறைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கேன். இல்லன்னா அவளோட கல்யாணத்தை நம்ம வீட்டுல நடக்க விட்டுருவேனா? எப்படியோ ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் இங்க இருந்து போய் தொலைஞ்சா போதும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இந்து. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் ருத்ரா கிட்ட டென்ஷன் ஆயிடாத. அது உங்க தங்கச்சி நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. சரியா மூளை சூடு பிடிச்சவளா இருக்கா. எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பானே தெரியாது. சரியான கிறுக்கு பையன் அவ. ஐயோ, நித்யா கால் பண்றா. சொல்லு நித்யா, என்ன விஷயம்? ஏமா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா? உனக்கு கொடுக்க வச்சிருந்த 3 லட்சத்தை இந்து பார்த்து அதுல இருந்து 1 லட்சம் ரூபாவை எடுத்துட்டா. மீதி 2 லட்சத்தை தான் அவ கொடுத்தா. ஏய், அதான் உன் அக்கௌண்ட்ல போட்டேன்னு சொன்னேனம்மா. இப்ப மறுபடியும் அந்த 3 லட்சம் வேணும்னா நான் எங்க போறது? இங்க பாரு, இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நானே உனக்கு போட்டு விடுறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் ஃபோன் பண்ணாத, தொல்லை பண்ணாத. ஓகே, பாய். அப்பா, யாரும் கேட்கல. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். ச்சே,
நல்ல பொண்டாட்டியும் அப்படிதான் இருக்கா, கள்ள பொண்டாட்டியும் அப்படிதான் இருக்கா. மனுஷனை நிம்மதியா ஒரு வேர்க்கல்ல கூட தின்ன விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து வேர்க்கல்ல வேற நல்ல முறுமுறுன்னு இருக்கு. அனிதா அம்மாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பொறுக்கி அஸ்வினை காதலிக்கிறோன்னு ருத்ராமா கிட்ட சொல்லிட்டோம். அவங்களும் நமக்கு நல்லது பண்றதா நினைச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லி அதை நம்மளால தடுக்கவும் முடியல. அந்த ராஸ்கல் எடுத்து வச்சிருக்கிற வீடியோவை எப்படி கைப்பற்ற போறோம்னு தெரியல. முருகா, கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து என்னையும் அனிதா அம்மாவையும் விடுவிச்சு அந்த அயோக்கிய அஸ்வனுக்கு நீதான்ப்பா சரியான தண்டனையை கொடுக்கணும். உன்னைதான் நம்புறேன், உன்னை மட்டும் தான் நம்புறேன். நீதான் எனக்கு எல்லாமே. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? என்னம்மா பாப்பா, கண்ணை மூடி லவ்வரை நினைச்சு ட்ரீம்ல மிதந்துட்டு இருக்கியா? லவ் ஃபீல்? அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஃபீலும் கிடையாதுமா. ஹோ, அதெல்லாம் இல்லாம தான் லவ்வரோட ரெசார்ட்ல ரூம் போட்டு தங்குனியும். தயவு பண்ணி உண்மை என்னன்னு தெரியாம அப்படி பேசாதீங்கம்மா. இதுக்கு மேல தெரியறதுக்கு என்னடி இருக்கு? அதான் நீ எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டிட்டியே. ஆனா அவன் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அவனை மயக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரூம் போடுற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருப்ப. அனிதாம்மா, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணுதாங்கிறத தயவு பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க. ஹே, என்னடி சவுண்ட் கொடுக்குற? அப்படியே விட்டு நான் எப்படி இருக்கும்னு தெரியுமா?